வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நம்ம வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணி இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு வந்து போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி இந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏற்கனவே நான் வந்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கனால என்னோடய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் கேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தோன்னா நம்மளோட ப்ரொஃபைல் என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நம்ம முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் எதுவும் எடிட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம போய் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஆதார் கார்டு வந்து நம்ம கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஆதார் டீட்டெயில் லிங்க் வித் ஓடிஆர் அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். ஸோ அது வந்து முக்கியம். ஆதார் கார்டு நம்ம கண்டிப்பாக ஆதார் நம்பர் நம்மளோட அப்ளிகேஷனோட வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஏஇ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ இந்த பேஜில் வந்து நம்ம கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸோ இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அப்ளை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளோட அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த ஏஇ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண போகிற அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து 10 ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் லாஸ்ட்டாக நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிகிட்டே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட போஸ்ட்டு, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் ஏஇ நோட்டிஃபிகேஷனும் வந்துருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகன்ஸ்க்கு வந்து என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஐ ஹாவ் ரீட் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்துருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துருக்கு. அது வந்து தனியாக வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம். ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் வந்து டிஎன்பிஎஸ்சியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து என்ன சைஸு, என்ன கேபி சைஸ்லலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட ரீசெண்ட் ஃபோட்டோ தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பேக்ரவுண்ட், அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஒயிட் பேக்ரவுண்டாக தான் வந்து இருக்கணும். இந்த சைஸில் தான் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டரும் வித்து வந்து 3.5 சென்டிமீட்டரும் வந்துருக்கணும். அதில் வந்து என்னென்னா ரீசெண்டாக வந்து எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தோம் ஸ்டூடியோவில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபோட்டோவில் கீழே இருந்து 1.5 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து என்னென்னா நம்மளோட நேமும் நம்ம எந்த டேட்டில் வந்து இந்த ஸ்டூடியோவில் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தோம் அப்படின்ற இந்த 2 டீட்டெயிலையும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோட்டோவோட நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண போகிற இந்த ஃபோட்டோவோட சைஸ். இந்த ஃபோட்டோ வந்து எந்த சைஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 20 to 50 KB சைஸில் தான் வந்து இந்த ஃபோட்டோவோட கேபி சைஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட சிக்னேச்சர் வந்து எந்த சைஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ நம்மளோட சிக்னேச்சர் வந்து என்னென்னா 10 to 20 KB சைஸில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டைமென்ஷன் வந்து என்னென்னா ஒரு ஒயிட் பேப்பரில் 6/2 சென்டிமீட்டர் டைமென்ஷனில் அந்த சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து இந்த 10 to 20 KB சைஸில் இருக்க மாதிரி நம்மளோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் தான் இனி வரக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவும் இந்த மாதிரி சிக்னேச்சரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. எல்லா எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்போ தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து அப்லோட் பண்ணலாம் இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும். ஸோ நம்மளுக்கு என்ன டைமென்ஷனில் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ண சொன்னாங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணி சேவ் ஃபோட்டோ வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி இங்கே என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டூடியோன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து அந்த டேட் எந்த டேட்டில் நம்ம வந்து எடுத்தோம் ஸ்டூடியோவில் அப்படின்ற அந்த டேட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்து சிக்னேச்சர் வந்து என்னென்னா அதே மாதிரி நம்ம இங்கே வந்து சூஸ் சிக்னேச்சர் வந்து கொடுத்து அதில் வந்து சேவ் சிக்னேச்சர் வந்து கொடுத்தோன்னா ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத அதையும் வந்து செக் பண்ணிக்கணும்.
ஸோ இது கீழே பார்த்தோன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ்லாம் நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஃபில் பண்ணணும். இங்கே கீழே பார்த்தோன்னா சில மிஸ்ஸிங் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது டேட்டா வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து எடிட் இன் ஓடிஆர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி அதில் போய் எடிட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இந்த வெரிஃபிகேஷன் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஃபில் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஐ சர்டிஃபை தட் த அபவ் பர்டிகுலர்ஸ் அப்படின்ற இந்த பாக்ஸை நம்ம வந்து கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம்னா நம்மளோட அட்ரஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஐ சர்டிஃபை தட் த அபவ் பர்டிகுலர்ஸ் அப்படின்ற இந்த பாக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டும் வந்து ரொம்ப மேண்டட்டரியான ஃபீல்டு. ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப கேரோடு வந்து அப்ளை பண்ணணும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் யூ ஏ டிஸ்டிடியூட் விடோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எஸ் ஆர் நோ அப்படின்றத நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது கேசஸ் இந்த மாதிரி டிபார்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ. அதுக்கப்புறம் கிரிமினல் கேசஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எம்ப்ளாய்டா இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எஸ் அப்படின்னு கொடுக்கணும். கலர் பிளைண்ட்னஸ்னால வந்து அக்கறாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து இல்லைன்னு வந்து சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்களா, ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஒய்ஃப் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நோ அப்படின்னு வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஐ சர்டிஃபை தட் த அபவ் பர்டிகுலர்ஸ் அப்படின்ற இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அது எப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அந்த டேட்டு, அதுக்கப்புறம் வந்து எந்த போர்டில் வந்து படித்தோம், சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ன, அந்த 10th ஸ்டாண்டர்டோட சர்டிஃபிகேட் நம்பர், தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து அதே மாதிரி தான் 10th எப்படி வந்து அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் 12th வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த நேம் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும், அதில் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு தான் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து டிப்ளமா படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். அடுத்து யூஜி டிகிரி, ஸோ வந்து பிஇ டிகிரி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பிஇ வந்து ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அந்த டேட்டு, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த டிகிரி. ஸோ நேம் ஆஃப் த டிகிரியில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஇ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பிஇ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போனா நம்ம வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் மட்டும் வந்து படிச்சிருந்தோம்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து கொடுத்தா வந்து போதும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா வெதர் த குவாலிஃபிகேஷன் பொசஸ்ட் பை யூ ஆஸ் இன் ப்ரிஸ்கிரைப்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் தானா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஆமாம், அந்த ஆப்ஷன் தான் வந்து ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான் வந்து சொல்லணும். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லக்கூடாது. ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம். ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான் வந்து இருந்துச்சுன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் வந்து இருக்குன்னா அதை மட்டும்தான் வந்து சொல்லணும். அது வந்து ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து நேம் ஆஃப் த போர்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டி நேமு. ஸோ அது எந்த யூனிவர்சிட்டியோ அது வந்து கொடுத்துருணுங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர், அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட் நம்பர். அதுக்கப்புறம் வந்து இப்போ தமிழில் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து எதாவது படிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லணும். படிக்கல அப்படின்னா நோன் வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து பிஜி படிச்சிருந்தீங்கன்னா ஸோ வந்து எம்இ வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். பிஹெச்டி டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஐ சர்டிஃபை தட் அபவ் பர்டிகுலர்ஸ் அப்படின்ற இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. எஸ்ன்னு வந்து கொடுத்துடணும்.
இப்போ வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து சொல்லப்படி ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் நம்ம தமிழ் மீடியத்திலே வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்னா, இந்த பிஎஸ்டிஎம் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ணலாம். வச்சுருக்கவங்க வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிடணும். இல்லை அப்படின்றவங்க நான் வந்து இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்கு வந்து வில்லிங் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ் வந்து கொடுத்துடணும். ஸோ அப்போ இங்கே டூ யூ வாண்ட் டு கிளைம் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் அது வந்து அந்த ரிசர்வேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு வந்து சொல்லிடணும். ஐ சர்டிஃபை தட் அபவ் பர்டிகுலர்ஸ் அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி சேவ் அண்ட் வந்து கண்டினியூ வந்து கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் வந்து கேட்கும். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்னா இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்லைனா நோன்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு கடைசியில் எப்பயும் போல் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஐ சர்டிஃபை த அபவ் பர்டிகுலர்ஸ் அப்படின்ற அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் 1 அது வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி சென்டர் 2 வந்து ஃபில் பண்ணணும். 2 சென்டர்ஸும் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் வந்து கரெக்டாக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டில் தான் வந்து இருக்கா, அந்த கோட்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து நம்ம வேணுமா வேணாமான்றதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து நோன் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும். எஸ் ஸோ வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து வேணும் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் வந்து 2 டைம்ஸ் வந்து கன்செஷன் வந்து இருக்குது. மற்ற எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து 3 டைம்ஸ் வந்து கன்செஷன் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபீஸ் கட்டலை அப்படின்னா அது வந்து ப்ராப்ளமாக வந்து ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஃபீஸ் கட்டிடுறது வந்து நல்ல ஒரு விஷயம். எனக்கு ஃபீஸ் கன்செஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நோன் வந்து கொடுத்துடலாம். அடுத்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண வந்து போகிறோம். இதிலே வந்து நம்மளுக்கு காட்டும் மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீழே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி அதை வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதில் வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தோன்னா பிடிஎஃப்ல தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 200 KB சைஸில் தான் வந்து இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கீழே வந்து பார்த்தோன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு வந்துருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம அடுத்த பேஜுக்கு வந்து போகணும். ஸோ இப்போ நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இங்கே வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபீஸ் வந்து கட்டினதுக்கப்புறம் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து சில டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணி எல்லா பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிடணும். கடைசியில் வந்து ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்ற அந்த பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்தோன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அகைன் திரும்ப வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது அகைன் எஸ்ன்னு வந்து கொடுத்துடணும். அடுத்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரீசெக் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து திருப்பி நம்ம செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐ ஹாவ் வெரிஃபைட் ஆல் த ஃபீல்ட்ஸ்னு சொல்லி அதை வந்து அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்ற அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி அதையும் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வரும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தோன்னா 200 rupees வந்து பே பண்ணணும். ஸோ எல்லாம் வந்து பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னென்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சியே வந்து என்னென்னா இந்த அப்ளிகன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வந்து கடைசியில் அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகாமல் சீக்கிரமாகவே அதுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.